என்னுடைய யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு 9/1/2023 நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாம் எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம், நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். 9/1/2023 நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கிற சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவோட சார்ட்டு தான். இந்த சார்ட்டில் வந்து நேற்று டே டைம் ஃப்ரேமில் நான் வச்சுருக்கேன். அந்த டைம் ஃப்ரேமு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நிஃப்டி க்ளோஸ் ஆன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 17,859 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் நேற்று வெள்ளிக்கிழமை நம்ம குளோபல் மார்க்கெட் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய மார்க்கெட்டு நாளைக்கு கேப் அப்பு தான் ஆகும். கேப் அப் எப்படி எவ்வளோ பாயிண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் நம்மளுடைய சிங்கப்பூர் மார்க்கெட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எவ்வளோ ஷோ பண்ணிகிட்ருக்கு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாஸ்டாக் இண்டெக்ஸ் டவ் ஜோன்லாம் வந்து எந்த மாதிரி இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குன்றதை பொறுத்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் எவ்வளோ பாயிண்ட் ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னோடய பார்வையில் இது அப்படியே கேப் அப்பே ஆனாலும் இது வந்து வீக் மார்க்கெட் கேப் அப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ தூரம் இது சஸ்டெயின் ஆக போகுது, இது எவ்வளோ தூரம் போக போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த சார்ட் நல்லா கிளியராக பார்த்தா தெரியும் நண்பர்களே. இதை நான் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். மார்க்கெட்டு கரெக்டாக வந்து 23 டிசம்பரில் வந்து இந்த லோவை வச்சுருக்கு. என்ன லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,778. அங்கேருந்து அடுத்த நாளே பவுன்ஸ் பேக் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 207 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து கேப் அப் ஆகிருக்கு. அன்றைக்கி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆகி அப்படியே மார்க்கெட் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாவது ஒரு ஸ்விங்கு லோ வந்திருக்கு. இந்த லோவிலிருந்து அதே லெவல் லோ கிட்ட வந்துட்டு மறுபடியும் பின்னாடி வந்து பேக்கப் பவுன்ஸ் ஆகிருக்கு. இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஃபர்தராக கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை இது அப்படியே போகுது அப்படின்னா இந்த ஐயை என்னைக்கு கிராஸ் ஆகுதோ அப்போ தான் மார்க்கெட் இங்கேருந்து ஃபர்தராக அப் ட்ரெண்டுக்கு மாறும் அப்படிங்கிறது என்னோடய பார்வை. சரி, ஓகே, இது இருந்துட்டு போட்டோம். நாளைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஆகி எவ்வளோ பாயிண்டில் ஆகுதுன்னு தெரியாது. ஒரு வேளை வந்து 17,890 அந்த லெவலுக்கு மேலே நாளைக்கு கேப் அப் ஆகுது அப்படின்னா கேப் அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து பார்த்தினாக்கா இந்த பாயிண்ட் எங்கே கேப் அப் ஆகுதோ அதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது அப்படின்னாக்கா மேலே வந்து 17,958 அப்படிங்கிற ஒரு லெவல் வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 18,030 அப்படிங்கிற ஒரு லெவல் வரைக்கும் போகலான்னு எதிர்பார்க்குறேன். இதில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரேமை மாற்றிக்கோங்க. டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர். இதுக்கு முன்னாடி நண்பர்களே இதில் நான் சொல்ல வர விஷயம் அப்படின்னா, ஒருவேளை இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்குங்க, என்னால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல, ஸ்லோவாக தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேங்க் நிஃப்டியை செலக்ட் பண்ணாதீங்க, நிஃப்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நிஃப்டியோட மூமெண்டம் வந்து ஓரளவுக்கு பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்போ ஸ்லோவாக இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து ஒரு டைம் கிடைக்கும். என்ட்ரு ஆகிறதுக்கோ எக்ஸிட் ஆகிறதுக்கோ பெரிய லெவலில் லாஸ் வர வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நிஃப்டியோட மூமெண்ட்டத்தை கம்பேர் பண்ணுறப்போ டபுள் மடங்காக இருக்கும் பேங்க் நிஃப்டியோட மூமெண்டம். அப் சைட் ஆகட்டும் டவுன் சைட் ஆகட்டும். அதனால் நிஃப்டியில் வந்து பிளான் பண்ணுங்கள். புதுசாக ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளார வந்திருக்கிறவங்க ஆல்ரெடி ஆப்ஷன் ட்ரேடிங்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. நிஃப்டியில் ட்ரேட் பண்ணால் நல்லதுன்றது என்னோடய பார்வை. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு எந்த இண்டிகேட்டரும் தேவையில்லை, இதுக்கு எதுவுமே தேவையில்லை. இது ஒன்லி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, என்னோடய சஜஷன் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். 15 மினிட்ஸ் அப்படின்னா 1 ஹவர் கிராஸ் அண்ட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, டைம் ஃப்ரேம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேசி அதிகமாக இருக்கும். லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அக்யூரேசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இல்லை நான் வந்து ரொம்ப அக்ரெசிவ் ட்ரேடரு, என்னால் ஃபஸ்ட்டு 1 ஹவர்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் ஒரு 15 மினிட்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த கேண்டல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கேண்டல் தான் க்ளோசிங் கேண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டல் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அந்த க்ளோஸ் ஆகிற கேண்டலுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு கேண்டலோட லோவை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட லெவல்ஸ் இப்போ ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இந்த லெவல்ஸ் எவ்வளோ பக்கத்தில் இருக்கா இல்லை ரொம்ப தொலைவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பக்கத்தில் இருக்க மாதிரி இருந்தால் அந்த லெவல்ஸையும் கிராஸ் அண்ட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அக்யூரேசி ரொம்ப நல்லாவே இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். இது இங்கே பாருங்கள், இது 4ஆம் தேதியோட சார்ட்டு. 4ஆம் தேதியோட சார்ட்டு ஃபஸ்ட்டு 1 ஹவர் என்ன நடந்திருக்கு. இதில் 1 ஹவரோட ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 18,241. அதோட லோ வந்து என்ன வந்திருக்கு, அன்றைக்கி வந்து லோ ஸ்விங்கு வந்து பார்த்திங்கனாக்கா 18,115. அப்போது 18,115 கீழே அடுத்த கேண்டல் கீழே போகிறப்போ என்ன வந்திருக்கு, அங்கே ஒரு 32 பாயிண்ட் டவுன் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 56 பாயிண்ட் டவுன் கொடுத்துருக்கு. அப்போது இந்த முதல் கேண்டலோட லோவை கிராஸ் பண்ண உடனே ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கூட இங்கே வந்து 56 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கு. உங்களுக்கு தேவையானது ஒரு 20 பாயிண்ட் கிடச்சா போதும். நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 குவான்டிட்டி பை பண்ணிங்கன்னா 2,000 ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம்.
ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் இந்த கேண்டிலோட ஐயை நம்ம எந்த கேண்டில் ட்ரேட் எடுத்தோமோ இந்த ரெண்டாவது கேண்டில் தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம். அப்போ இதனுடைய க்ளோசிங் இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலோட ஐயை வந்து இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலை கிராஸ் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் நம்ம இங்கே வரைஞ்சிருக்க லைன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதை கிராஸ் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு வேளை இதுக்கு மேலே இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தா பை ஆப்ஷன் எடுத்துக்கலாம். கால் ஆப்ஷன் வந்து பை எடுத்துக்கலாம். அது வைக்கவே இல்லை, அதுக்கு அகைன் வந்து திரும்பிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் மொதல் 1 hour நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான அக்யூரேசி கொடுக்கும். அது அன்றைக்கி மட்டும் கிடையாது, அடுத்த நாளும் இதை பாருங்கள். 5ஆம் தேதியும் பாருங்கள், அதே தான் நடந்திருக்கு. மொதல் 1 hour க்ளோசிங்க்கு அப்புறம் எல்லா கேண்டிலுமே தொடர்ந்து கீழே தான் வந்திருக்கு. அதே போல் இங்கேயும் பாருங்கள், 6ஆம் தேதியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 hour வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து எந்த ட்ரேட் எடுத்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் வந்திருக்கும். இதே போல் நிறைய நீங்கள் பேக்கில் போய் தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு 1 hour கேண்டிலோட அக்யூரேசி வந்து நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. மொதல் 1 hour கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் டவுன் சைடை கட் பண்ணி கீழே வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இல்லை அப் சைடை கிராஸ் பண்ணி மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகுது அப்படின்னா வந்து அதில் வந்து நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு கன்ஃபர்மேஷனாக என்ன வெயிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறங்க பட்சத்தில் ஒரு 15 நிமிஷம் கேண்டில் 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்கள் ட்ரேட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே போல் ஒரு 15 மினிட்ஸ் நான் டைம் ஃப்ரேம் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றவங்க ஒரு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் மேலே வச்சு க்ளோஸ் வைக்கிறதுக்கு மேலேயோ அப் சைடோ இல்லை டவுன் சைடோ க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நண்பர்களே, நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியில் டார்கெட் வந்து 15 பாயிண்ட் தான். 10 to 15 பாயிண்ட் டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் அதே போல் 10 to 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இப்போ 15 பாயிண்ட்டுங்கிறது ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 15 பாயிண்ட் டார்கெட்டு, 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். 1:1 தான் நம்மளுடைய ரேஷியோ இருக்கும். இருந்தாலும் சக்ஸஸ் ரேட் அதில் அதிகமாக வரும். ப்ரீமியம் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மணியில் தான் எடுக்கணும். இந்த மணி அப்படிங்கிறது இப்போ நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17,865 க்ளோஸ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பாட்டும் அதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது இந்த மணி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து 17,000 கால் ஆப்ஷன் பை பண்ணுறீங்கிற பட்சத்தில் 17,600 இல்லை 500 இல்லை 700 இந்த மாதிரி எடுக்கணும். அது எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணாலும் சரி புட் ஆப்ஷன் பை பண்ணாலும் சரி நிஃப்டியில் 200 ப்ரீமியம் +or-- 20 rupees எங்கே இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்குவாங்க. புட் ஆப்ஷன் அப்படின்னா வந்து புட் ஆப்ஷனில் எங்கே ஒரு 180 to 200 இல்லை 220 200லேருந்து +or-20 rupees எங்கே இருக்கோ அந்த ப்ரீமியத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷனாலும் அதே போல் 200 +or-20 rupees எங்கே இருக்குதோ அந்த ப்ரீமியத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கங்க. அது கண்டிப்பாக இந்த மணியாக தான் இருக்கும். அதோட மூமெண்டம் வந்து நல்லாயிருக்கும். ஓகே நண்பர்களே, பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன அப்படின்னாக்கா நாளைக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸ் ஆகிருக்குது வந்து 42,218 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் எங்கே கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்மளுடைய லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே கேப் அப் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 42,500க்கு மேலே சஷன் ஆகிட்டே இருக்குது மார்க்கெட்டு மொதல் ஒரு 1 hour அப்படின்னா மேலே 42,700 வரைக்கும், அதுக்கு மேலே சஸ்டைன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 42,853 வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ தூரம் போகுமான்னு தெரியாது. அப் சைடில் ஒருவேளை டவுன் சைடில் மார்க்கெட்டை மேலே கேப் அப் ஆகிட்டு அங்கிருந்து பீக் மார்க்கெட் கேப் அப்புங்கிறதுனால வந்து அங்கிருந்து மார்க்கெட் கீழே விழுது அப்படின்னா மறுபடியும் நேற்றோட க்ளோசிங்கான 42,218 லெவலை கட் பண்ணி மார்க்கெட் கீழே வருதுங்கிற பட்சத்தில் நேற்றோட லோவான 41,859 லெவல் வரைக்கும் கிட்டத்தட்ட வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அது எங்கேயாவது வந்துட்டு போட்டோம் இந்த லெவல்ஸை மட்டும் நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த லெவல்ஸை கிட்ட வரும்போது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த லெவல்ஸ் எல்லாம் நமக்கு எங்கே உதவும் அப்படின்னா நம்ம கிட்ட நம்ம ட்ரேட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, இது வரைக்கும் இது மூவ் ஆகும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த லெவல்ஸ் எல்லாமே. நம்ம ட்ரேட் எடுக்கிற பிளான்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் கிராஸ் அண்ட் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே. பேங்க் நிஃப்டிலையும் மொதல் 1 hour கிராஸ் அண்ட் க்ளோஸ் ஆச்சுன்னா நிஃப்டிக்கு சொன்ன அதே ரூல்ஸ் தான் பேங்க் நிஃப்டிக்கும். மொதல் 1 hour கிராஸ் அண்ட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டு அப்சைடை ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஐயை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஒரு 5 to 10 minutes கன்ஃபர்மேஷனாக வெயிட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதே போல் நம்மளோட லெவல்ஸ் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அந்த லெவல்ஸையும் கிராஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா நண்பர்களே உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக வரும். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 30 பாயிண்ட் டார்கெட்டு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸை போட்டுருங்க. ஏன்னா அதனுடைய மொமெண்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது அப்படின்னா அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் போடுறதுலாம் உங்களுக்கு லெவல்ஸ் தேவைப்படும். இப்போ மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றதை பொறுத்து அதனுடைய லெவல்ஸ் கீழே எங்கே இருக்கோ அந்த லெவல்ஸு கீழே உங்களோட ஸ்டாப் லாஸை வைங்க. அது எப்படி வைக்கிறது அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஸ்டார்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதனுடைய லோ எவ்வளோ வச்சிருக்கோ அந்த லோவில் இருந்து ஒரு 5 பாயிண்ட் கீழே இறக்கி வச்சிங்கன்னா ஸ்டாப் லாஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்க வாய்ப்பு கம்மி. நண்பர்களே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இண்டிகேட்டருமே தேவையில்லை. மொதல் 1 hour டைம் ஃப்ரேமை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 15 minutes 5 minutes எல்லாமே வந்து அக்யூரேசி ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறவங்களுக்கு ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு அந்த டைமில் எல்லாமே ஒத்து போகும். இந்த டைமில் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். பட் 1 hour டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு லாஸ் வரதுக்கான
வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது நண்பர்களே. இதில் எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, இதில் இந்த மணி தான் செலக்ட் பண்ணோம். இந்த மணி எனக்கு எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 400 ருபீஸ் ப்ரீமியம், அது கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, பேஸ்ட் ஆன் மார்க்கெட்டை தகுந்தபடி 400 ருபீஸ் ப்ரீமியம் எங்கே இருக்கோ அந்த ப்ரீமியத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு +or- 20 ருபீஸ் இருக்கிற மாதிரி இதில் பார்த்துக்கோங்க. நிஃப்டி அப்படின்னா 200 ருபீஸ் ப்ரீமியம் எங்கே இருக்குதோ அங்கே எடுத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி அப்படின்னா 400 ருபீஸ் ப்ரீமியம் எங்கே இருக்கோ அங்கே எடுத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 30 பாயிண்ட் டார்கெட்டு, 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 15 பாயிண்ட் டார்கெட்டு, 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நம்மளை போல இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் போய் சேரும். நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.